நாமக்கல் மாவட்டத்தில் பாமர மக்கள் குறிப்பாக பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடப்பதாக நியூஸ் தமிழ் நேற்றே செய்தியை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக என்னென்ன நடந்தது என்பதையும் நியூஸ் தமிழ் செய்தியாக தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது கள சூழல் என்னவாக இருக்கிறது, இந்த விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். தங்கமணி வணக்கம். நேற்று இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தமிழ் முதல்ல இந்த கிட்னி திருட்டு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தி ஆதாரத்தோட இந்த சூழல்ல மாவட்ட நிர்வாகமாகட்டும் அல்லது அரசு தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை இப்ப வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு? கனிமொழி வணக்கம். அதாவது மேற்கு மண்டலத்தினை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் என்றாலே இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு கோழி முட்டைகள் தான் என்று பெயர். ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு கிட்னி விற்பனை என்று தற்போது பெயர் என்பது எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டத்தினை பொறுத்தவரை குமராப்பாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகள் மிகுந்த விசைத்தறி தொழில்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதியினை பொறுத்தவரை சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர் குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி வசித்து வருகின்றன. குறிப்பாக இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் குடும்பத்தை குறிவைத்துதான் இங்கிருக்கின்ற சட்டவிரோதமான கிட்னி விற்பனை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த தகவல் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எப்படி இந்த தகவல் கிடைத்தது என்று குறிப்பிட்டால், இங்கிருக்கின்ற பொதுமக்கள் இது மாதிரியான கிட்னி விற்பனைகள் நடைபெறுகிறது, 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை கிட்னி விற்பனையாகிறது. அது குறிப்பா இந்த பகுதி, அதாவது அன்னை சத்யா நகர் என்கின்ற பகுதியில அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில ஒரு பெண்மணி அதே பகுதியை சார்ந்த ஒரு நபரை தேடி சென்றார். அந்த நபர் பெயர் ஆனந்த் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆனந்த் தான் இந்த பகுதியினுடைய பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி அந்த புரோக்கர் ஆனந்த் என்பவருடைய வீட்டிற்கு அருகில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனந்த் எப்படி அவர்களை குறிவைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டால், இந்த பள்ளிப்பாளையம், குமராப்பாளையம் பகுதியை எடுத்துக்கொண்டால் தீபாவளி வரும் காலங்களிலும் சரி, அதே சமயத்தில் பொங்கல் மாதங்கள் முடிவடைந்ததற்கு பிறகு இந்த பகுதியில் அதிக அளவில் தொழில்கள் நடைபெறாது. அந்த தொழில்கள் நடைபெறாத நிலையில இங்கிருக்கின்ற அந்த கூலி தொழிலாளர்கள் மிகவும் வறுமையில் இருப்பார்கள். இவர்களை குறிவைத்துதான் இந்த புரோக்கர் ஆனந்த் உட்பட இந்த பள்ளிப்பாளையம் பகுதியில் பல்வேறு புரோக்கர்கள் இந்த கிட்னி விற்பனையில ஈடுபடுகின்றனர். நம்ம அப்படி ஒரு நபரை தேடி சென்ற பொழுதுதான் அந்த நபர் அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கின்ற கௌசல்யா என்பது தெரிய வந்தது. அந்த கௌசல்யாட்ட நம்ம நேரடியாக நின்று பேசினோம். எப்படி நீங்கள் அந்த கிட்னியை கொடுத்தீர்கள், இதற்கு எவ்வளவு பணம் அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் கேட்ட பொழுது அந்த பெண்மணி கூறிய விளக்கம் திடுக்கிடும் தகவலை ஏற்படுத்தியது. சார், இது மாதிரி நாங்க இந்த ஆனந்த் என்பவர்கிட்ட அணுகணும். அந்த ஆனந்த் எங்கள்கிட்ட ஆதார் கார்டை வாங்கினாரு, ஆதார் கார்டை மாற்றினாரு. அந்த ஆதார் கார்டை மாற்றும் பொழுது அவர்கள் இருக்கின்ற முகவரி பள்ளிப்பாளையம் முகவரி, ஆனால் ஆதார் கார்டில் மாற்றப்பட்ட முகவரி மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய முகவரிகளை மாற்றிக்கொண்டு இங்கிருந்து அந்த பெண்களை அழைத்து சென்று, அதுவும் குறிப்பாக ரயில் மூலம் அழைத்து சென்று அவர்களை அங்கிருந்து அந்த கிட்னிகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறார். சார் வணக்கம். அது குறிப்பாக இந்த பள்ளிப்பாளையம் பகுதி விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இங்கிருக்கின்ற பெண்மணியிடம் அந்த கிட்னி விற்பனை என்பது நடைபெறுகிறது. இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல்? இப்ப பள்ளிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் 91 இருந்து கிட்னி விற்பனை என்பது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களிடம், ஆண்களிடம் எடுக்கப்பட்டிருக்கு. இது 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 சம்பந்தமாக தொடர்ச்சியான புகார்கள் போயிட்டு தான் இருக்கு. புகார்கள் யார் எடுத்தவங்க கொடுக்கறவங்க சொல்றதில்ல. ஆனா இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நல்லா தெரியுது விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதிகாரிகிட்ட கேட்டா அது அலட்சியமான போக்கில் தான் அவங்க பண்றாங்க. இதே போல இந்த மருத்துவர்களுக்கு அந்த ஆய்வு, ஒரு கிட்னி உடல் உறுப்பை தானம் செய்யும் பொழுது உறவினர்களா என்ன என்பதை ஆய்வு செய்யணும். அதே போல அந்த ஆய்வு செய்து அதற்கான ஆவணங்களை சரிபார்த்து தான் அந்த உடல் உறுப்பை மாற்றுவதற்கான தேவைகள் அந்த மருத்துவர்களுக்கு நிர்வாகத்துக்கு இருக்கும். ஆனால் இந்த மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பணத்திற்காக கூலிப்படையை போல செயல்பட்டு ஆவணங்களை சரிபார்க்காமல், அதாவது சரிபார்த்தது போல ஒரு ஒப்புதலை கொடுத்து விட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போலதான் இங்க இருக்கு. பள்ளிப்பாளையம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விசைத்தறிகள் நசிவடைந்து போச்சு. அவர்கள் அந்த விசைத்தறி கூடங்கள்ல வாங்கக்கூடிய முன்பணம், அதே போல கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, மைக்ரோ பைனான்ஸ் போன்றவற்றில் பணத்தை வாங்கிட்டு அவர்களால் கட்ட முடியாத போது இந்த போல கிட்னியை விற்பதற்கான வேலைகளை தொடர்ந்து நடந்துட்டா. இது புரோக்கர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு பிளட் வகைக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேரா இருக்கு. அது ரேரான கிட்னி கூட 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இவங்ககிட்ட சொற்ப தொகை, இதுதான் நீங்களா சொல்றீங்க 5 லட்சம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் 40,000 50,000 1 லட்சம் வரைக்கும் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப இவர்கள் புரோக்கர்கள் தான் அதிகப்படியான இந்த இதுல பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த உடல் உறுப்பை இழந்தவர்கள் இறுதி வரை அந்த ஒரு கிட்னி வச்சு இருக்கிறவங்க அவங்க சரியான வேலை செய்ய முடியாது. அவங்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த கிட்னி வித்துட்டு அந்த கொடுத்த காசு அவங்க மருத்துவ செலவுக்கே அது சரியாயிடும்.
அந்த 5 லட்சம் நீங்க சொல்ற அந்த 5 லட்சம் ரூபா. ஆனா ஒரு சிலர்லாம் கொடுத்துட்டு வந்து மருத்துவ செலவுக்கு பத்தாம அதை கடன் கூட வாங்கி அவங்க செலவு பண்ணதான் இங்க பள்ளிப்பாளையத்தினுடைய வரலாறா இருக்கு. சரி, அதே சமயத்துல இப்ப கிட்னி ஒருத்தங்க கொடுக்கறாங்க, அவங்க வந்து புகார் அளிக்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அரசு மாவட்ட நிர்வாகம் எது மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? ஒண்ணு இல்லைங்க, இங்க இப்ப நீங்க இன்னைக்கு நிர்வாகம், அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லணும், எங்கேயோ 1-2 நடக்கு. மாவட்ட நிர்வாகம் 1 லட்சம் ரூபாய் நாங்க அந்த கிட்னி எல்லாம் உங்களுக்கு தரணும் மட்டும் சொல்லி பாருங்க. இங்க ஆயிரக்கணக்கான புகார் பள்ளிப்பாளையத்தில் வந்து நிற்கும். 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்கட்டும், அவங்க வந்து உடனே வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இங்க கிட்னிகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு, திருட்டு கடை இருக்காங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்க மட்டும் இல்ல, இங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கிட்னி விற்பனை இங்க இருக்கிற பள்ளிப்பாளையத்துக்காரங்களை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்களை கொண்டு போய் கேரளா, ஆந்திரா, மேற்கு வங்காளம் வரைக்கும் கூட கொண்டு போய் அந்த மருத்துவமனையில் வச்சு கிட்னி எடுத்துட்டு தான் விட்டுருக்காங்க. சார், அதே மாதிரி இப்ப இந்த பகுதியில் அதிக அளவில் விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி. இங்க வந்து அவர்களுடைய அந்த ஏழ்மையை காரணம் காட்டி தான் இவர்கள் வந்து அந்த கிட்னிகளை பறிக்கிறாங்க. இங்க உங்களுக்கு தெரிஞ்சு எது மாதிரியான விற்பனைகள் நடைபெற்றிருக்குது? ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளிப்பாளையம் கிட்னி பாளையம் என்றுதான் அழைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அதிக அளவில் கிட்னி என்பது இந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக கருத்து? நீங்க கிட்னி பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நோக்கமா கிட்னி பார்த்தா அதை ஏன் எடுக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து சும்மா கூலி தொழிலாளி தான். தொடர்ச்சியா கூலி தொழிலோட நோக்கமே என்னன்னா, அதாவது கடன் கூலி பார்த்தாம கடன் வாங்குறாங்க. மைக்ரோ கடன் வாங்கி தன் மானத்துக்கு இழக்கக்கூடாதுன்னு தன் உடல் உறுப்பை இழக்கிறாங்க. தன் மானம் போயிருங்கிறதுக்காக